இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தப்பிக்க முயன்ற தொழிற்சாலை பேருந்து ஓட்டுநர் கைது. நேற்று அதிகாலை பயான் லெபாஸ் நடத்தப்பட்ட ஓப்ஸ்காஸ் பாஸ் பெர்கேச்சா நடவடிக்கையின் போது தனது வாகனத்தை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேகமாக செலுத்தி தப்பிக்க முயன்ற தொழிற்சாலை பேருந்து ஓட்டுநரை சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே உறுப்பினர்கள் கைது செய்தனர். பத்து மவுங்கில் அந்த ஓட்டுநரை தனது அதிகாரிகள் கைது செய்ததாக பினாங்கு மாநில ஜேபிஜே இயக்குனர் ஜுல்கிஃப்லி இஸ்மாயில் தெரிவித்தார். சம்பவத்தின் போது 39 வயதுடைய அந்த ஆடவர் ஊழியர்களை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டு கிடங்கிற்கு திரும்பி கொண்டிருந்ததாக செபரங் ஜயாவில் உள்ள பினாங்கு ஜேபிஜே தலைமையகத்தில் ஜுல்கிஃப்லி இஸ்மாயில் கூறினார். காலை ஓட்டுநர் உரிமம் இல்லாத வாகனம் ஓட்டி தொழிலாளர் பேருந்து ஒன்றை செலுத்தி சென்றதை நாங்கள் அடையாளம் கண்டோம். சம்பவத்தின் போது அந்த வாகனம் நிறுத்திய போது ஓட்டுநர் தப்பியோட முயற்சித்தார். எனவே அமலாக்க உறுப்பினர்கள் அவரை விரட்டி சென்று வாகனத்தை நிறுத்த உத்தரவிட்டனர் என்றார் அவர். பிரதமரின் தென்கொரிய பயணம் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அண்மையில் தென்கொரியாவிற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்தின் வெற்றி குறித்து நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பிரதமர் கலந்து கொண்ட அனைத்து கூட்டங்களும் இருதரப்பு விவாதங்களும் சுமூகமாக நடைபெற்று நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கருதப்படுவதாக தொடர்பு அமைச்சரும் மடானி அரசாங்கத்தின் பேச்சாளருமான டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். தென்கொரியாவில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டதோடு மட்டுமின்றி சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் பிரதமர் மேற்கொண்ட சந்திப்பையும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தையும் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் பாராட்டினார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற வாராந்திர செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு எபெக் பொருளாதார தலைவர்கள் கூட்டம் AELM-இல் கலந்து கொள்வதற்காக அக்டோபர் 30 முதல் நவம்பர் 1 வரை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தென்கொரியா சென்றிருந்தார். மற்றொரு நிலவரத்தில் மலேசிய அமெரிக்க பரஸ்பர ஒப்பந்தம் ART தொடர்பான ஆவணங்களை தற்போது முதலீடு வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சின் இணையதளத்தில் அணுகி காணலாம் என டத்தோ ஃபாமி கூறினார். மோசடி விளம்பரம் தொடர்பில் மெட்டா முழு விளக்கம் அளிக்க வேண்டும். மோசடி மற்றும் இணைய சூதாட்டம் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்துவதன் மூலம் தனது லாபத்தில் 10 விழுக்காடு வருமானம் ஈட்டுவதாக அனைத்துலக செய்தி நிறுவனம் ரூட்டர்ஸ் வெளியிட்ட செய்தி தொடர்பில் மாபெரும் தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டா முழு விளக்கத்தை அளிக்க வேண்டும். மலேசிய சட்டத்திற்கு புறம்பான சட்டவிரோத நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களில் இருந்து மெட்டா அந்த வருமானத்தை ஈட்டுவதாக கூறப்பட்டிருப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் கூறினார். அந்த செய்தி தொடர்பில் மெட்டா தரப்பிடம் இருந்து இதுவரை நம்பிக்கையூட்டும் எந்த அறிக்கையும் வரவில்லை. மாறாக குறிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்கள் உண்மையான சூழலில் இல்லை என்பதை அது மறுத்துள்ளதாக ஃபாமி தெரிவித்தார். அதோடு இந்த விவகாரம் தொடர்பாக மெட்டாவிடம் முழு விளக்கத்தை அளிக்குமாறு கேட்பதற்கு தமது தரப்பும் அந்த செய்தியை ஆய்வு செய்யும் என்றும் அவர் கூறினார். ஊழலை புகார் அளிக்க தவறிய குற்றத்திற்காக முன்னாள் வங்கி அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 2021 2022 ஆண்டுக்குள் நிதி ஒப்பந்த ஆவணங்களை தயாரிப்பது தொடர்பான ஊழலை புகார் அளிக்க தவறிய குற்றத்தை 2 முன்னாள் வங்கி அதிகாரிகள் நேற்று ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர். 41 வயதான முகமது ஹைகால் ஜமாலுதீனுக்கு 25,000 ரிங்கிட்டும் 28 வயதான அமீரா நபிலா முகமது ஜமாலுதீனுக்கு 6,000 ரிங்கிட்டும் என்று நீதிபதி டத்தோ முகமது நசீர் நோர்டின் தனித்தனியாக அபராதம் விதித்தார். அபராதம் செலுத்த தவறினால் முகமது ஹைகாலுக்கு 30 மாத சிறை தண்டனையும் அமீரா நபிலாவுக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 5 தேர்வு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 15,920 ரிங்கிட் ரொக்க பணத்தை லஞ்சமாக பெற்றதோடு சட்ட நிறுவனத்தின் பிரதிநிதி மூலம் அவரின் வங்கி கணக்கில் அத்தொகை செலுத்தப்பட்டதாக முகமது ஹைகால் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 2021 ஆண்டு ஏப்ரல் 14 முதல் 2022 ஆண்டு ஜனவரி 13 வரை பெட்டலிங் ஜெயாவை சுற்றியுள்ள 2 வங்கிகளில் கிளைகளில் 24,60,000 ரிங்கிட் மதிப்புள்ள வீட்டு நிதி ஒப்பந்தங்கள் தொடர்புடைய 5 ஆவணங்களை தயாரிக்க சட்ட நிறுவனத்தை பரிந்துரைத்ததற்காக அந்த கையூட்டு தொகை ஊதியமாக வழங்கப்பட்டது.
பஹ்ரைனுக்கு மாமன்னர் தேசிய பயணம். 3 நாள் தேசிய பயணம் மேற்கொண்டு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வியாழக்கிழமை பஹ்ரைன் சென்று சேர்ந்தார். சவுதி அரேபியாவிற்கான 4 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு ரியாத்தில் உள்ள ராஜா காலித் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சுல்தான் இப்ராஹிம் பயணித்த சிறப்பு விமானம் மலேசிய நேரப்படி இரவு 8:40 மணிக்கு மனாமாவில் உள்ள சாகர் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. மாமன்னருடன் தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோடினும் உடன் சென்றுள்ளார். சுல்தான் இப்ராஹிமுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு நல்கப்பட்டதுடன் அவரை பஹ்ரைன் அரசர் ஹமத் பின் இசா அல் கலிஃபாவும் பஹ்ரைன் பிரதமர் சல்மான் ஹமாத் அல் கலிஃபாவும் வரவேற்றனர். பின்னர் அரச வரவேற்பு விழாவில் கலந்து கொள்ள மாமன்னர் இஸ்தானா சாகிருக்கு அழைத்து செல்லப்பட்டார். சிங்கப்பூர், சீனா, புரூனை, ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியாவிற்கு பிறகு 6வது தேசிய பயணமாக சுல்தான் இப்ராஹிம் பஹ்ரைன் சென்றுள்ளார். GASBH தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் 12 உயர்மட்ட தலைவர்களுக்கு 15 மாத சிறை. GASBH குழும நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ நசருதீன் முகமது அலி மற்றும் அக்குழுவின் 12 உயர்மட்ட தலைவர்களுக்கு ஷா அலாம் உயர்நீதிமன்றம் நேற்று 15 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அதோடு சட்டவிரோத குடி அமைப்பின் உறுப்பினர்களாக இருந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட 9 பெண் உறுப்பினர்களுக்கு தலா 4500 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. நேற்று காஜாங் சிறையில் நீதிபதி டத்தோஸ்ரீ லத்திஃபா முகமது தஹார் முன்னிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது 1966ஆம் ஆண்டு சங்க சட்டம் செக்ஷன் 43 கீழ் விருப்ப குற்றச்சாட்டில் அவர்கள் அனைவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து, அதாவது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 25 முதல் அக்டோபர் 12ஆம் தேதியில் இருந்து சிறை தண்டனைகள் தொடங்கும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசு தரப்பு வாதிட்ட தண்டனையின் மோசமான காரணம் மற்றும் தண்டனையை குறைப்பதற்கான பிரதிவாதியின் மேல்முறையீட்டை தவிர்த்து அனைத்து தனிநபர்களும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதையும் நீதிமன்றம் கருத்தில் கொண்டது. 50,000 ரிங்கிட் கையூட்டு தொகை பெற்ற குற்றச்சாட்டை DBKL மூத்த அதிகாரி மறுப்பு. கடந்த ஜனவரி மாதம் ஊராட்சி மன்ற நிறுவனத்தில் தனது அதிகாரப்பூர்வ பணி தொடர்பில் நபர் ஒருவரிடம் இருந்து 50,000 ரிங்கிட் ரொக்க பணத்தை கையூட்டாக பெற்றதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL-இன் மூத்த அதிகாரி ஒருவர் நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மறுத்து விசாரணை கோரினார். DBKL நிர்வாக பிரிவில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிய 54 வயதான முகமது கமாருடின் மீது அக்குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தமது அதிகாரப்பூர்வ வேலைக்கு தொடர்புடையதாக அறியப்படும் ஒரு நபரிடம் இருந்து முகமது ஹமீம் 50,000 ரிங்கிட் ரொக்க தொகையை பெற்றதாக கூறப்படுகிறது. இவ்வாண்டு ஜனவரி 10ஆம் தேதி புக்கிட் துங்கு ஜாலான் சங்காட் துங்குவில் உள்ள வீடொன்றில் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 165 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. வழக்கு விசாரணை நிறைவு பெறும் வரை மாதத்திற்கு ஒருமுறை கோலாலம்பூர் SPRM அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்ற கூடுதல் நிபந்தனைகளுடன் 15,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் அந்நபரை நீதிபதி அசுரா அல்வி விடுவித்தார். புதிய விளையாட்டாளர்களுடன் களமிறங்க ஏரன் ஷியா தயார். புதிய விளையாட்டாளர்களுடன் களமிறங்க தேசிய பூப்பந்து இரட்டையர் விளையாட்டாளர்களில் ஒருவரான ஏரன் ஷியா தயாராக உள்ளார். அடுத்த ஆண்டு டிசம்பரில் தாய்லாந்தில் நடைபெறவிருக்கும் 2025ஆம் ஆண்டு விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லும் தமது இலக்கில் எந்தவொரு விளையாட்டாளருடன் இணைந்து விளையாட தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டில் உடன் தங்கப்பதக்கம் வென்றேன் என்று நினைக்கிறேன். பின்னர் இந்த முறை ஒரு வலுவான அணி விளையாட்டிற்கு சென்றது. நாங்கள் குழு விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்துகிறோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் விளையாட்டில் தனிநபர் மட்டுமின்றி ஜோடியாக விளையாட முயற்சி செய்யலாம். அது எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கலாம். நாங்களும் பயிற்சியாளரிடம் விவாதித்துள்ளோம். ஜோடியாக விளையாடலாம், ஏனெனில் விளையாட்டில் உலகத்தர விளையாட்டாளர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்பாடு செய்யப்படும் இந்த விளையாட்டுப் போட்டியில் மலேசியா வலிமையான அணிகளில் ஒன்றாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி ஒரு நேர்மறையான அடைவு நிலையை அளிக்கும் என்று ஏரன் ஷியா நம்பிக்கை தெரிவித்தார்.